இந்த கரூர் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க சார், அவங்க குடும்பத்தெல்லாம் விஜய் வந்து இந்த வீடியோ காலில் வந்து பேசுகிறார். முதல்ல அவங்களுடைய மனநிலை வந்து தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் வந்து நேரில் போவோம். அதனால தான் இந்த டிலே ஆச்சுன்னு வந்து ஒரு செய்தி இருக்குது சார். அது உண்மைதான். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் அந்த மக்களோட பேசுனது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, என்னடா சம்பவம் நடந்து 10 நாள் ஆச்சு, இவர் வந்து சைலண்ட் மோட்லேயே இருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களை கூட இவங்க ரீச் பண்ணலையே அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே நேரம் விஜய் வந்து அந்த மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதே நேரம் அவருக்கு பர்மிஷன் கிடைக்கல. அப்ப இந்த பர்மிஷன் கிடைப்பதில் காலதாமதம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த 10 நாளுங்கிறது 15 நாள் 20 நாள் அப்படின்னு அது டிலே ஆகிட்டே இருக்கும். அப்போ விஜய் மீதான கோபம் அல்லது அதிருப்தி அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல அந்த மக்களை நான் வந்து வீடியோ கால் மூலமாக அவங்க கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு வெளிப்படையான காரணம். இன்னொன்று ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மூடு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு விஜய் விரும்பியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நாளைக்கு நம்ம பாட்டுக்கு அவங்க வீட்டில் போய் நின்று, யோ உன்னாலதான் என் புள்ள செத்து போச்சு, உன்னாலதான் என் பொண்டாட்டி செத்து போச்சு, வெளில போயான்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, அது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் ஆயிடும். ஸோ அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா, இவர்கள் நம்ம குறித்து என்ன நினைக்கிறாங்க, இந்த சம்பவம் குறித்து நம் மீது அவங்க ஏதாவது கோபத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவும் கூட அந்த வீடியோ காலில் பேசினதை நம்ம பார்க்கலாம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்